Hi viewers, welcome to Nandhinis Kitchen. இன்னைக்கு நாம Nandhinis Kitchenல ஒரு லஞ்ச் ரொட்டீன் வீடியோ பார்க்க போறேங்க. இன்னைக்கு லஞ்ச்க்கு நான் சுரக்காய் சாம்பார், வாழைக்காய் ஃப்ரை, ரசம் பண்ண போறேங்க. வாங்க இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் முதல்ல கொதிக்க வச்சு அரிசி போட்டுருக்கேங்க. இன்னொரு பக்கமா நான் ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா தண்ணி வச்சிருக்கேங்க. தண்ணி இப்போ கொதிக்குதுங்க. இதோட நான் புளி சேர்த்துக்கிறேங்க. இந்த புளி வந்து சாம்பாருக்கும் ரசத்துக்கும் ரெண்டுக்கும் சேர்த்துருக்கேன். நம்ம யூஸ்வலாக பச்சையாக புளி ஊற்றுறதை விட கொஞ்சம் இந்த மாதிரி சுடு தண்ணியில் போட்டு நம்ம எடுத்து ஊற்றினோன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை நான் ஒரு மூடி போட்டு விட்டுடுறேங்க. இப்போ நான் சாம்பாருக்கு பருப்பு வச்சுருக்கேங்க. குக்கரில் பருப்பும் வெந்துட்டுருக்கு. இப்போ நம்ம வாழைக்காய் ஃப்ரைக்கு தேவையான வாழைக்காயை நறுக்கிடலாங்க. நான் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேங்க. இப்போ வாழைக்காவை நம்ம கட் பண்ணிடலாங்க. வாழைக்காய் ஃப்ரை வந்து நம்ம யூஸ்வலாக டைரெக்டாக கட் பண்ணி போட்டு பண்ணுறதை விட பாதி வேக வச்சுட்டு பண்ணோன்னா இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. வாழைக்காய் ட்ரை ஆகாது. நம்ம பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்தோன்னா ரொம்ப ட்ரை ஆகிடும். சாப்பிடும்போது சாப்பிட முடியாது. அதனால் இந்த மாதிரி நம்ம முழு வாழைக்காவை அப்படியே நம்ம வேக வச்சு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நமக்கு தேவையான சைஸில் நம்ம கட் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் சுரக்காய் சாம்பாருக்கு சுரக்காய் நறுக்கிடுறேங்க. வாழைக்காய் வெந்துருச்சுங்க. இப்போ இந்த தண்ணியை வடிச்சிட்டு அதுக்கப்புறம் வாழைக்காய் ஃப்ரை பண்ணலாம். பருப்பும் இந்த பக்கமாக வெந்துருச்சுங்க. இப்போது நான் பருப்பில் 3 தக்காளி போட்டிருந்தேங்க. இதில் 2 தக்காளி வந்து ரசத்துக்கு எடுத்துக்கிறேன். ரசத்துக்கும் இதே மாதிரி தக்காளி புளி எல்லாம் வேக வச்சு பண்ணும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் கூடவே கொஞ்சம் பருப்பு தண்ணியும் எடுத்துக்கிறேன். பருப்பு தண்ணியில் ரசம் வச்சோன்னா ரசம் ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ அதை கடைஞ்சி விட்டுடலாம் பருப்பை. இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுருக்கேங்க. எண்ணெயோட கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். அது போக நான் கொஞ்சம் சுரக்காய் வெட்டி வச்சுருந்த சுரக்காவையும் சேர்த்துக்கிறேங்க. இப்போ இது ரெண்டும் நல்லா வதக்கிடலாங்க. இதோட நான் 2 ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேங்க. இந்த சாம்பார் பொடி வந்து நான் வீட்டிலையே வறுத்து அரைச்ச சாம்பார் பொடிங்க. இதுலேயே காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் கடைஞ்ச பருப்பையும் இதோட சேர்த்துடுறேங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இது ஒரு கொதி வரும்போது நான் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க. ஃபைனலாக நான் கரைச்சி வச்சுருந்த புளியும் கொஞ்சமாக சேர்த்துடுறேங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டு குக்கருக்கு மாற்றிக்கலாங்க. இது குக்கரில் ஒரு விசில் வச்சோன்னா சரியாக இருக்கும். வெளியிலே வெந்தால் ரொம்ப நேரம் ஆகும். அதனால் நம்ம குக்கரில் போட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு இறக்கிடலாங்க. விசில் வரட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம வாழைக்காய் ஃப்ரை ரெடி பண்ணிடலாம். நான் ஒரு பேன் எடுத்திருக்கேங்க. இதில் நல்லா தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஃப்ரைக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக பிடிக்குங்க. இதில் நான் 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேங்க. கொஞ்சமாக நான் பெருங்காயம் சேர்த்துக்கிறேங்க. ரெண்டையுமே நம்ம கலந்துக்கலாம். இதோடு நான் இதுக்கு தேவையான மசாலா பொருள்லாம் சேர்த்துடுறேங்க. நான் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்க்குறேங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் சீரகத்தூள். இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா சேர்த்துடலாம். எப்போவுமே இந்த மாதிரி பொடி சேர்க்கும்போது அடுப்பு சிம்மில் வச்சுட்டு மொத்தமாக ஒன்றா சேர்த்துடலாங்க. நம்ம தனித்தனியாக ஒன்றா எடுத்து போட்டோன்னா எல்லாம் கரிஞ்சிரும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இப்போ இதுக்கு தேவையான கருவேப்பிலையும் நான் இதோட சேர்த்துடுறேங்க. உப்பையும் நான் எண்ணெயிலேயே சேர்த்துட்டேங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காவை சேர்த்துக்கலாம். நான் வாழைக்காய் வந்து இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேங்க. இது எல்லாத்தையும் நான் ஒன்றா இதில் சேர்த்துடுறேங்க. சேர்த்து நம்ம அப்படியே பரட்டிடலாம். வாழைக்காய் உடையாமல் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நம்ம பரட்டிக்கலாங்க. வாழைக்காய் வேக வைக்கும்போது நம்ம 3/4 வேக வச்சா போதுங்க. ரொம்ப குலைவாக வேக வச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஃபுல் ஷேப்பில் இருக்காது. இப்போ இது மேலேயே நான் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேங்க. இப்போ இந்த வாழைக்காவை நம்ம சிம்மில் வச்சு அப்படியே ஃப்ரை ஆக விட்டுடலாங்க. இதுக்கு மூடியெல்லாம் போட வேண்டியதில்லை. அப்படியே ஃப்ரை ஆனாலே நல்லா இருக்குங்க. இப்போ நம்ம சாம்பாரை தாளிச்சிடலாங்க. இதுக்கு நான் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துக்கிறேன். எண்ணெயில் கொஞ்சம் நான் சீரகம் சேர்த்துக்கிறேங்க. கூடவே கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் நான் உளுந்து சேர்த்துக்கிறேங்க. இப்போ நான் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துடுறேன். கருவேப்பிலை சேர்த்துடலாங்க. இப்போ நம்ம வெந்த சாம்பாரையும் இதோட சேர்த்துடலாம். எப்போவுமே சாம்பாருக்கு தாளிப்பு கடைசியாக கொடுத்தோன்னா சாம்பார் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க.
இப்போ இது கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு பிஞ்ச் வெல்லம் சேர்த்துக்கிறேங்க. எப்போவுமே வெல்லம் சேர்த்தோன்னா எல்லாமே கரெக்டாக பேலன்ஸ் பண்ணும். இப்போ நான் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேங்க. ஃபைனலாக மல்லித்தலையை தூவி சாம்பாரை இறக்கிடலாங்க. இப்போது வாழைக்காவும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இந்த வாழைக்காவை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாங்க. இப்போ ரசத்துக்கு தாளிச்சிடலாங்க. நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேங்க. இதில் நான் கொஞ்சம் சீரகம் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துருக்கேன். இதோட நான் புளியும் தக்காளியும் ஒன்றா கரைச்சி வச்சுருந்தேங்க, வேக வச்சுருந்ததை அதையும் நான் சேர்த்துட்றேங்க. இப்போ நான் காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாவை உடச்சி சேர்த்துருக்கேங்க. 5-6 பல் பூண்டு தட்டி நான் சேர்த்துருக்கேன். என்கிட்ட இப்போ ரசப்பொடி இல்லைங்க, அதனால் நான் வீட்டில் இருக்கிற பொடியே எடுத்திருக்கேன். இதுக்கு நான் 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் நான் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேங்க. ரசப்பொடி இல்லாத டைமில் நம்ம இந்த மாதிரி போட்டு கூட நம்ம ரசம் வைக்கலாம். நல்ல ஃப்ளேவர் மாறாமல் டேஸ்ட்டாக வருங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நான் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து விட்டுட்டேங்க. இதோடு நான் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன். ஃபைனலாக கொஞ்சம் ஒரு பிஞ்ச் வெல்லம் சேர்த்துருக்கேங்க. இப்போ ரசம் லைட்டாக கொதி வருதுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை நிறுத்திடணும். அடுப்பை நிறுத்திட்டு நான் இதோட மல்லித்தலையும் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேங்க. சேர்த்து நம்ம எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டு இறக்கிடலாங்க. அவ்வளோதாங்க, லன்ச் இப்போ ரெடியாக இருக்குங்க. ஸோ வாழைக்காய் ஃப்ரை, சுரக்காய் சாம்பார், பருப்பு ரசம் எல்லாமே ரெடியாக இருக்குங்க. இதை நம்ம ஈஸியாக சீக்கிரமாக பண்ணிடலாம். நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. டெஃபினட்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நந்தினிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.